நிறைய விஷயத்த நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு புன்சிரிப்போடு எல்லாரும் வந்து நல்லா இருக்கேங்க, டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், நித்யா மேடமை பார்த்துட்டு வந்தேன், ஒரு மருந்து சொன்னாங்க, ஒரு கோவில் சொன்னாங்க, சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் மேம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை மேடம்? நிறைய பேர் பாவம் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை பிறக்கலை, நிறைய குழந்தைங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மென்சஸ் கரெக்டாக ஆகிறதில்ல, செக்ஷுவல் ப்ராப்ளம் ஆண் பெண்ணுக்கு அதுவும் இருக்குது, சுகர் இருக்குது. ஏன் எல்லாம் இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களுக்குலாம் ஏன் தான் அப்படிலாம் வருது? எல்லாரும் எப்போ மேம் நல்லா இருப்பாங்க? ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க மேம். நீங்கள் கண்டிப்பாக மேம். இப்போது நம்மளுக்கு ஒரு நோய் வருதுன்னா அதே மாதிரி தான் நம்ம உடலை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சக்ராஸ் சொல்லணும். ஸோ 7 சக்ராஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த சக்ராஸும் நமக்கு வந்து பேலன்ஸாக இருக்கணும். நமக்கு நார்மலாக நீங்கள் வந்து இந்த கிளாண்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்களேன், உங்கள் பீனியல் கிளாண்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, தைராய்டு கிளாண்டுக்கு இதெல்லாம் நல்லது சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேட்ட இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தையின்மை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கணும் இல்லைங்களா. ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ மருந்தை தாண்டியும் சில வழிமுறைகள் சொல்கிறோம். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுதா, அதற்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மூலிகைகளும் மருந்துகளும் கொடுக்கலாம். வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு விஷயங்கள் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்ருக்கோம். என்னடா இது இப்படிலாம் இருக்குமா, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அப்படி ஒரு விஷயம் இருக்கான்றதெல்லாம் நிறைய பேர் வந்து டாக்டர் பேசும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேருக்கு பிரச்சனைகளும் இருக்குது. அது ஏன் வருது, எதனால் வருது, அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. எனக்கே தெரியறதில்ல. மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அது வந்து ஜாஸ்தியாக இருந்தால் அதை நாம் என்னங்க பண்ணுறது? கடவுளை கும்பிடுறோம், நெக்ஸ்ட்டு டாக்டர்கிட்ட போகிறோம் இல்லையா? ஆனால் அதுக்கு என்ன தீர்வு, அதுக்கு என்ன சொல்யூஷன்றதை நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சே ஆகணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து குழந்தை இல்லைங்க. நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை பிறக்கல. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு, மென்சஸ் வந்து கரெக்டாக ஆகிறதில்ல, அதுவே பாதி வந்து டிசீஸ், பாதி ப்ராப்ளம் ஆகுது. நிறைய ஆண் பெண்குள்ளே நிறைய இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு வீட்லேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அப்படி எப்படி தான் அந்த பிரச்சனைகள் நம்ம தீர்க்கிறது? அதுக்கு யாரோ ஒருத்தர் நம்ம சொல்லி தானே ஆகணும். அது என்ன தீர்வு சொன்னால் தானே நம்ம அதை கடைப்பிடிச்சி அதை பண்ணி தானே நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன்னா உலகத்தில் வந்து எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இவ்வளோதாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ஒரு 60 வருஷம் முன்னாடிலாம் வந்து நம்ம என்ன பண்ணாலும் வந்து நல்லா இருப்போம், நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்காங்க, வயலில் போய் உழுவாங்க, நிறைய வேலை பார்ப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க, கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் அந்த சுகரே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து 60-70 வருஷம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா சக்கரை வியாதியே கிடையாதான். ஏன் அப்படி? இப்போ மட்டும் ஏன் அப்படிலாம் இருக்குது? எல்லாருக்கும் சுகர், எல்லாருக்கும் சக்கரை வியாதி இருக்குது. அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது? அது பாவம், மக்கள் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதிலேருந்து எல்லாரையும் நான் வந்து ஆரோக்கியமாகவும் ஆக்கணும், ஆன்மீகமாக ஆக்கணும், எல்லாரையும் வந்து குணப்படுத்தணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். எனக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லோரும் நல்லா இருந்தால் போதும். நான் இந்த நித்யா மேடம்கிட்ட வந்தேன், நித்யா மேடமோட கன்சல்ட் கேட்டேன், அவங்கக்கிட்ட நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கினேன், அந்த டாக்டரை பார்த்தேன், நித்யா மேடம் டாக்டர் வந்து எனக்கு செக் பண்ணாங்க, இதை சொன்னாங்க, நான் நல்லாயிட்டேன் இப்போது அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுதாங்க நம்ம வாங்கிட்டு வந்த வரம். எவ்வளோ சம்பாரிச்சு என்னங்க, ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதானே முக்கியம். இப்போ வந்து நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறது, அதனால எதனால இப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன், டாக்டரையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க டாக்டரை சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நிறைய விஷயம் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் மேம். நிறைய விஷயத்த நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு புன்சிரிப்போடு எல்லாரும் வந்து நல்லா இருக்கேங்க,
டாக்டரை பார்த்துட்டு வந்தேன், நித்யா மேடமை பார்த்துட்டு வந்தேன், ஒரு மருந்து சொன்னாங்க, ஒரு கோவில் சொன்னாங்க, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஏன் மேம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லை மேடம்? நிறைய பேர் பாவம் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கல. நிறைய குழந்தைங்க வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மென்சஸ் கரெக்டாக ஆகிறதில்ல, செக்ஷுவல் ப்ராப்ளம் ஆண் பெண்ணுக்கு அதுவும் இருக்குது, சுகர் இருக்குது. ஏன் எல்லாம் இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களுக்குலாம் ஏன் தான் அப்படிலாம் வருது? எல்லாரும் எப்போ மேம் நல்லா இருப்பாங்க? ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க மேம் நீங்கள். கண்டிப்பாக மேம். இப்போ நம்மளுக்கு ஒரு நோய் வருதுன்னா உணவு முறை, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், இதை தாண்டி உடலுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த 3 தோடங்கள் தெரியும். இப்போ எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, மேம் வாதமா பித்தமா, எனக்கு உடம்பு எப்படி மேம் இருக்கு, எந்த தோடம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த 3 தோடங்கள் உடல்ல சமநிலையில் இருந்தால் நோய் வராமல் இருக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம உடலை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு சக்ராஸ் சொல்லுவோம். ஸோ 7 சக்ராஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த சக்ராஸும் நமக்கு வந்து பேலன்ஸாக இருக்கணும். நமக்கு நார்மலாக நீங்கள் வந்து இந்த கிளாண்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கோங்களேன், உங்கள் பீனியல் கிளாண்டை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, தைராய்டு கிளாண்டுக்கு இதெல்லாம் நல்லது சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேட்ட இந்த செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தையின்மை இருக்குது அப்படின்னு சொன்னால், ஸோ ஆண் பெண் இருபாலருக்குமே அந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கணும் இல்லைங்களா? ஸோ டைரெக்டாக இந்த ஹார்மோன்ஸை நார்மலாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னா செய்ய மாட்டோம். ஸோ அதனால தான் சித்தர்கள் என்ன சக்ராஸில் வந்து ஒவ்வொரு கிளாண்டையும் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி முதல் சக்கரம் நம்ம உயிருக்கும் உடலுக்கும் ஆதாரமாக இருப்பது மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மூலாதாரம் பேர்லேயே இருக்கு பாருங்க, மூலம் ஆதாரம். ஸோ நம்ம வேர் மாதிரி உடல் நிலைச்சு நிற்கிறதுக்கே ஆதாரமாக இருக்கிறது இந்த பேஸ் சக்கரா அப்படின்னு சொல்கிற இந்த மூலாதாரம். இதில் பாதிப்பு ஏற்படும் போது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன அந்த டயபிட்டிஸ்னால யூரின் அடிக்கடி போவாங்க. ஸோ இதுவுமே அந்த மூலாதார சக்கரம் பார்த்தோம்னா இடுப்பு எலும்புக்கு கீழே, ஸோ தொப்புளுக்கு கீழே நமக்கு வந்து அந்த இடம் முழுவதும் மூலாதார சக்கரம் அழகாக வந்து கடவுள் அமைச்சு கொடுத்துருப்பாரு. அப்போது நமக்கு வந்து இந்த செக்ஷுவல் ஹார்மோன்ஸில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தால், யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுது, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு எஸ்டிடின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்லாம் வருது. ஸோ இது எல்லாமே நம்ம சக்கரா வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நோய்கள் ஈஸியாக நமக்கு வந்துடும். ஸோ அப்போது நம்ம இந்த மூலாதார சக்கராவை நல்லா பேலன்ஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ மருந்தை தாண்டியும் சில வழிமுறைகள் சொல்கிறோம். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழந்தையின்மை பிரச்சனை குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, இல்லை எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுதா, அதற்கு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மூலிகைகளும் மருந்துகளும் கொடுக்கலாங்க. இந்த சக்கராவால் இன்னும் என்னென்ன இருக்குது, என்னென்ன மூலிகைகள் இருக்குது, என்னென்ன வழிபாடுகள் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேம். இந்த சக்ராஸை பேலன்ஸ் பண்ணணும், மூலாதாரத்தை நம்ம வந்து சமநிலையில் வைக்கணும்னா மூலிகைகள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ தெய்வீகத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள், ஆலயங்களில் இந்த ஸ்தல விருட்சத்துக்கு கீழே நம்ம உட்காந்து தியானம் பண்றோம் இல்லைங்களா, அப்போ இந்த சக்ராஸ் வந்து நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது, மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகுது. சிலருக்கு வந்து இந்த மூல சூடுனே இருக்கும், உடல் உஷ்ணம் இருக்குங்க, எனக்கு பொதுவாக உடல் சூடு இருக்குன்னு சொல்லுவாங்க. மூலாதார சூடு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்னதான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது குணமே ஆகாது. நானும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன், குளிர்ச்சியான உணவு சாப்பிட்றேன், இப்போ மூலாதார சூடு எப்படி சரி செய்யறது, அதற்கான சில மூலிகைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வன்னி மரம் சித்தர்கள் சொல்லுவாங்க. ஸோ வன்னி மரம் அவ்வளவு நல்லது. அதே மாதிரி செங்கற்றாழை சொல்லுவாங்க, கரு மஞ்சள் சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த மூலாதார சக்கரத்தை, மூலாதாரம் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய சில உடல் உபாதைகளை சரி செய்யக்கூடியது. இதற்கான யோக பயிற்சிகளும் இருக்கு. அப்போ மூலாதாரத்தை நம்ம சமநிலைப்படுத்தணும்னா உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் தியானம். தியானம் பண்ணுறதுக்கு பத்மாசனத்தில் உட்காரும், மெடிடேஷன் நம்ம செய்கிறோம். இப்போ பத்மாசனம் ரொம்ப முக்கியமானது. வீரபத்ராசனம் பண்ணலாம், திரிகோணாசனம் பண்ணலாம், கோமுகாசனம், இந்த மாதிரியான ஆசனங்கள் பண்ணும்போது இந்த மூலாதார சக்கரா நமக்கு பேலன்ஸாக இருக்கும், ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு சக்கராஸும் நமக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிட்டே வரும், ஹார்மோன் இம்பேலன்ஸ் நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ மேம். நிறைய விஷயங்கள் வியூவர்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க. சக்கரானா என்ன, இதனால என்ன விளைவு, இது என்ன பண்ணால் இதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்குன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாரும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க.
அதாவது இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ யோகாசனம், ஒரு ஒரு ஆசனம் அது சொன்னாங்க. அது எனக்கு கரெக்டாக நான் இன்னும் ஃபுல்லாக, ஏன்னா அவங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு ஆசனம் பண்ணால் அது அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்படி தீர்க்கறதுன்னு தெரிலன்னா, நீங்கள் அழகாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வந்துட்டுருக்கீங்க நிறைய பேர் குணமாயிட்டுருக்கீங்க. இன்னும் மீதி பேர் வந்து இன்னும் எப்படி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்னு நிறைய பேருக்கு தெரியலன்னா, இந்த வீடியோவில் நம்பர் வரும். அதுக்கு நம்பர் எடுத்து நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆன்மீக விஷயமா இருக்கட்டும், மருத்துவ விஷயமா இருக்கட்டும், எதனால இந்த கர்மா விஷயம் இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. டாக்டரை வந்து பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாரும் குணமாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.